ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பஃப் ஸ்லீவ் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பஃப் ஸ்லீவில் வந்து நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது. இன்றைக்கி நான் ஒரு ஸ்டைல் உங்களுக்கு சொல்லித்தரேன். கண்டிப்பாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி வந்து நான் ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் தரேன். அது கிளியராக போய் பார்த்துக்குங்க. நான் இப்போ வந்து நான் உங்களுக்கு பஃப் மட்டும் சொல்லி தரேன். ஏன்னா வீடியோ வந்து லாங்காக போயிடும். சிம்பிளாக வந்து நான் லைனிங் மட்டும் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இவங்களுக்கு வந்து நான் ஸ்லீவ் லென்த்து வந்து ஸ்லீவ் ஓப்பன் வந்து 10, அதில் பாதி நான் வந்து 5 வச்சுருக்கேன். பாதிங்கிறது நீங்கள் 10 வந்து இப்படி டபுளாக வந்து டேப் மடித்து கூட நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை அதில் பாதியாக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் நான் தைக்கிறதுக்காக கீழே வந்து 1/2 இன்ச் அலவுன்ஸ் விட்டுருக்கேன். அதே மாதிரி ஸ்லீவுக்கு மேலேயும் நம்ம 1/2 இன்ச் அலவுன்ஸ் விடணும். சைடில் வந்து 2 இன்ச் இல்லாட்டி 1.5 இன்ச் நீங்கள் அலவுன்ஸ் விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட கிளாத் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் சைடில் வந்து விட்டுக்குங்க. அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. இதில் வந்து இப்போ வந்து ஓப்பன் வந்து நம்மளுக்கு 5, ஸ்லீவ் லென்த்து வந்து 5. நான் இங்கே உங்களுக்கு மார்க் பண்ணிட்டேன். இவங்க ஸ்லீவ் லென்த்து வந்து 5 இருக்குது. ஓப்பன் வந்து 5 இருக்கிறவங்களுக்கு ஆம்ஹோல் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 7.5 ஆம்ஹோலு. 7.5 அப்படின்னா நம்மளுக்கு 15 வரும் ஆம்ஹோலோட மெஷர்மெண்ட்டு. நம்ம எப்படி இதை எடுக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த 5 மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஒரிஜினல் மார்க்கு, அங்கேருந்து இது வரைக்கும் 1.5 இன்ச் அளவுக்கு நான் எழுதியிருக்கேங்க. 1.5 இன்ச் அளவுக்கு ஸ்ட்ரைட் கொண்டு போயிருங்க. இந்த ஸ்ட்ரைட்லேருந்து அப்படியே வந்து இந்த இடத்துல வந்து 2 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. கை ஓப்பன் இருக்கு இல்லையா, கை ஓப்பன் கிட்டேருந்து 2 இன்ச்சுக்கு லைட்டாக இப்படி ஷேப் மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து 1.5 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு அந்த மார்க்கில் கொண்டு போய் இது சேர்த்திருங்க. இந்த மாதிரி ஸ்லீவ் எடுத்தால் உங்களுக்கு ஸ்லீவ் பர்ஃபெக்ஷனாக வரும். இருந்தாலும் நீங்கள் வந்து பாடியில் எடுக்கும்போது அந்த ஸ்லீவ் வந்து இந்த ஸ்லீவ் வச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது ஸ்லீவில் பார்த்துக்க. ஜஸ்ட் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஃப்ரெண்டு வந்து கேட்டிருந்தாங்க எனக்கு கமெண்ட்டில், இந்த இடம் வந்து ஷோல்டர் கிட்ட மட்டும் வந்து ஸ்லீவ் எனக்கு தூக்குற மாதிரி இருக்குது, ஸ்டிச் பண்ண பிறகு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல வந்து இந்த ஸ்ட்ரைட் எடுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம இப்படி தூக்கி இப்படி ஷேப் போட்டிருந்தோம் அப்படின்னா அந்த சுருக்கு வந்து அந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ண பிறகு தெரியும். அதுதான் ரீசன். இந்த இடம் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட் பண்ணிடுங்க 1.5 இன்ச்சுக்கு. அதுக்கு மேலே வந்து ஷேப் கொண்டு போங்க. அப்போ உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் வராது. இன்னொன்று அந்த மாதிரி வரதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம வந்து இழுத்து தைச்சிருந்தாலும் அப்படி வரும். எப்போவுமே வந்து ஸ்லீவும் இது பாடியும் ஜாயின் பண்ணும்போது இழுக்க வேண்டாம். இழுக்காமல் ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வேணாமல் இப்போது இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 1/2 இன்ச் அலவுன்ஸ் கொடுத்துருக்கு இல்லையா, அந்த அலவுன்ஸ்லேயே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு இந்த ஸ்லீவ் வந்து டெமோ காட்டுறதால ஒரிஜினல் ஒரு கலர், லைனிங் ஒரு கலர் எடுத்திருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக தெரியுங்கிறதுக்காக இந்த இடத்துலையும் சென்டர் மார்க் நம்ம வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பப் ஸ்லீவ் வந்து நீங்கள் வைக்கும்போது நம்ம ஆம்ஹோல் எப்போவுமே இந்த குடச்சி எடுப்போம் இல்லையா, இந்த இதில் அது வந்து குடைக்க வேண்டியதில்லை. அது வந்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு பார்த்துக்குங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த பஃப் வந்து நல்லா கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நான் நிறைய சொல்லியிருப்பேன். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து பஃப் வந்து இதுதான் ஒரிஜினல் வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இது எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா, இது வந்து டபுளாக வந்து மடிச்சிருக்கு. இதை வந்து 4ஆக மடித்தோம்னா இந்த லைனிங்கோட கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட் இருக்கணும். அதை விட எச்சா இருந்தால் பரவாயில்ல, கம்மியாக இருக்கக்கூடாது. இது 2ஆக இருந்துச்சுன்னா இந்த கிளாத் அதை விட 2 மடங்கு எக்ஸ்ட்ரா இருக்கணும், 4ஆக இருக்கணும். ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு கணக்கு. அப்புறம் வந்து இது வந்து இப்போ நம்ம 5 இன்ச்சு ஃபினிஷிங் கேட்டிருக்கோம் இல்லையா, 5 வேணும் அப்படின்னா நம்ம பஃப் வைக்கிறதுல ப்ளஸ் வந்து 2 இன்ச்சு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கணும். இங்கே பாருங்கள் 7 இன்ச் இருக்குது. ஓகேங்களா? நம்மளுக்கு ஃபினிஷிங் 5 வேணும்னா நம்ம பஃப் பண்ணுற கிளாத்தில் ப்ளஸ் 2 இன்ச்சு இருக்கணும். நீங்கள் 4 வைக்கிறீங்க அப்படின்னா ஸ்லீவ் லென்த்து, இது வந்து உங்களுக்கு 6 எடுத்துக்கணும். ஓகேங்களா? நான் 5 வச்சுருக்கிறதுல 7 எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ +2 நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இது இந்த லென்த்து நம்ம பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து இந்த சென்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் குட்டியாக மார்க் பண்ணிக்கோங்க, ஜக்கா போட்டுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம இப்போது பஃப் எடுக்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 2.5 இன்ச்சுக்கு 3 இன்ச்சுக்கே நீங்கள் வச்சுக்கலாங்க. 3 இன்ச்சுக்கு நீங்கள் 2 பக்கமே தைக்க வேண்டாம்.
ஓகேங்களா. நம்ம ஏன் அது தைக்காமல் விடுறோம் அப்படின்னா, இதோட சைடும் எக்ஸ்ட்ரா கிளாத் விடுறோம் இல்லையா, அதனால தான் நம்ம வந்து இது தைக்காமல் விடுறோம். இங்கேருந்து நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். 3 இன்ச்சு விட்டுட்டு நீங்கள் ஆரம்பிச்சுக்குங்க. பாருங்கள் ப்ளிட்ஸ் நான் எப்படி வைக்கிறேன்னு பார்த்துக்குங்க. இங்கேருந்து நான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சைடு பார்க்குற மாதிரி ப்ளிட்ஸ் வச்சுட்டு வரேன். பக்கத்தில் வைங்க. ஒரே அலவுன்ஸில் நீங்கள் இப்படி விரல் கொடுத்து மடிச்சிங்கன்னா அது ஒரே அலவுன்ஸில் உங்களுக்கு மடிக்கும். இந்த மடிக்கும் போது வந்து இது ஈவனாக இருக்கான்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த விரல் வச்சு கொடுக்குறீங்க இல்லையா, அப்போ வந்து இந்த சைடு இருக்கிற கிளாத் வந்து இது வந்து ஈவனாக வரணும் உங்களுக்கு. இப்படி உள்ளேயோ இல்லை மேலேயோ போயிடுச்சுன்னா அது தப்பாக போயிடும். நீங்கள் கொடுக்கும்போது இந்த ப்ளிட்டை பிடிச்சிக்குங்க, 2வது ப்ளிட்டை எடுத்து வைங்க. ஓகேங்களா. அந்த ப்ளிட்டில் நிப்பாட்டிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ளிட் எடுத்து வைங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி வச்சுட்டே வாங்க. சின்ன இது தான், அப்போ நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து ஈவன் இருக்கணும். அந்த ஈவன் வந்து நீங்கள் வைக்கும்போதே பார்த்துட்டே வந்துடுங்க. இங்கே பாருங்கள், நம்ம மார்க் பண்ண மார்க் வந்து இங்கே வந்துருச்சு. நான் டிசி மார்க் பண்ணி காட்டுறேன். இப்போது இந்த மார்க் வரைக்குமே வந்து நம்ம சைட் ப்ளிட்டு பிடிச்சிட்டோம். இப்போ வந்து இதுக்கப்புறம் இந்த மார்க்குக்கு அப்புறம் நமக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம பிடிக்க போகிறோம். ஓகேங்களா. இப்போ வந்து ஆப்போசிட் சைடில் நீங்கள் எந்த மெஷர்மெண்ட்டில் எடுத்து வச்சிங்களோ அதே மெஷர்மெண்ட்டில் இப்படி எடுத்து வச்சுட்டே வாங்க. பாருங்கள், அது வந்து ஈவனாக இருக்கணும் உங்களுக்கு. தைச்சி கரெக்டாக நீங்கள் அந்த குதிரையில் போய் நின்றுச்சுன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் எடுத்து வைக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், ப்ளிட்ஸ் வந்து அழகாக வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம இந்த 3 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு ப்ளிட் 2 ப்ளிட் டிஃப்ரெண்ட் வந்துச்சுன்னா அது பிரச்சனை இல்லை. லாஸ்ட்டில் நம்ம ஆவரேஜ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாமே அழகாக இப்படி ப்ளிட் போட்டாச்சு. இது எல்லாமே வந்து ஈவனாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆப்போசிட் சைடில் ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மார்க் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே பாருங்கள், நம்ம ஜக்கா போட்டிருக்கோம். இதுலேயும் இங்கேயும் நான் மார்க் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போது இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது இது வந்து நம்மளுக்கு இந்த ஆப்போசிட் சைடில் இருக்குது இல்லைங்களா. இப்போ நம்ம பிடிக்கிறது வந்து இதுக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம இருக்கணும். இப்போ ப்ளிட்ஸ் ஓகேங்களா. இது நம்ம இப்படி பிடிச்சிருந்தோம்னா இதுக்கு ஆப்போசிட் சைடில் இப்போ நம்ம பிடிக்க போகிறோம். இந்த சைடும் நம்ம அந்த 3 இன்ச்சுக்கு விட்டுறலாம். அந்த 3 இன்ச்சிலேருந்து நம்ம பிடிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த சைடு திரும்பி இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ஆப்போசிட் சைடில் திருப்புறோம். அப்போது உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது பஃப் வந்து ரொம்ப சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இப்போது இது ஆப்போசிட் சைடில், இது வந்து இந்த சைடு இருக்குது, இது வந்து இந்த சைடு இருக்குது. ஓகேங்களா. அந்த பஃப்பை வந்து இப்படி விரல் வச்சு இந்த கோடு எடுத்துருப்பீங்க இல்லையா, அங்கே பிடிச்சிக்குங்க. பிடிச்சிங்கன்னா அதோட ஸ்ட்ரைட் நம்மளுக்கு கிடச்சிரும். அப்படியே திருப்பி வச்சு போட்டு வந்துடுங்க. இந்த கை வச்சுக்குங்க, ஸ்ட்ரைட் பண்ணுங்கள், போட்டுருங்க. இதோட விரல் வச்சுக்குங்க, ஸ்ட்ரைட் வச்சு இப்படி போட்டுக்குங்க. இதே மாதிரி நம்ம போட்டுட்டு வரலாம். நான் சின்ன விஷயமும் நுணுக்கமாக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஏன் அந்த 2 இன்ச்சு வந்து ஒரிஜினல் கிளாத்தில் எக்ஸ்ட்ரா விடுறோன்னா, இந்த ப்ளிட் பிடிக்கிறதுக்காக தான். ஆவரேஜ் பண்ணி அப்புறம் நம்ம தைக்கும்போது அது கரெக்டாக வந்துடும். பாருங்கள், கரெக்டாக நீங்கள் இந்த ப்ளிட் இருக்குன்னா இந்த ப்ளிட்டோட நேர் தான் நீங்கள் திருப்பணும். அது மாற்றி திருப்பக்கூடாது. அப்போது உங்களுக்கு நீட்னஸ் வந்து போயிடும். அதனால் அது டீசெண்டாக இருக்கிறதுக்கு நம்ம கரெக்டாக அதோட இது வந்து நம்ம கரெக்டாக இப்படி எடுத்து கொடுத்துக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். இப்போது இந்த மார்க் வந்துருச்சு. இப்போ எல்லாமே இந்த சைடு இருக்குது. அப்போது நம்ம இதுக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம இதை திருப்பிக்கலாம். ஓகேங்களா. இதே கோடில் தான் இருக்கணும். நமக்கு மெஷர்மெண்ட் வந்து மாறக்கூடாது. அதே கோடில் அப்படியே வச்சு நம்ம தைச்சிக்கிட்டே வந்துடலாம். நீங்கள் இந்த இடத்துல எடுத்து கரெக்டாக கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு திரும்பிடும். இந்த பஃப் வந்து இதுக்கு ப்ளவுஸ்க்கு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு பட்டு பாவாடைலாம் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சுடிதாருக்கும் போடலாம். சுடிதார் வந்து யங்ஸ்டராக இருக்காங்க இல்லையா, காலேஜ் வரைக்கும் அவங்கெல்லாம் போட்டுக்கலாம். நம்ம ரொம்ப ஏஜ்டு பீப்புளுக்கு அது அவ்வளோக்கா நல்லா இருக்காது. அதனால் நம்ம எல்லாருமே ப்ளவுஸ்க்கு போட்டுக்கலாம். அப்புறம் குட்டி பாப்பாவுக்கு கன்ஃபார்மாக இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ் வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இது பாருங்கள், ஆப்போசிட்டில் முடியுது. இது வந்து இந்த பக்கம் முடியுது, இது வந்து இந்த பக்கம் முடியுது. கரெக்டாக அந்த 3 இன்ச்சுக்கிட்ட நம்ம முடிச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அழகாக ப்ளிட்ஸ் பிடிச்சாச்சு.
இப்போது நம்மளுக்கு வந்து லைனிங்கும் இதுவும் சேம் மெஷர்மெண்ட் தேவையில்லை. இந்த மாதிரி பிடிச்சிட்டோன்னா நம்ம லைனிங் வந்து நார்மலாக நம்மளுக்கு கிளாத் இருந்தாலே போதும். இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து சென்டர் வந்து நமக்கு இது தான். இதோட சென்டர் வச்சு இந்த சென்டர் நம்ம ஆல்ரெடி தெரியும், நமக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதோட சென்டருக்கு கரெக்டாக ஸ்லீவ் வந்து சென்டர் பண்ணிவிட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மார்க் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக அந்த ஸ்லீவ் சென்டரு வச்சுக்கலாம். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து மற்றதுலலாம் நம்ம இப்படி ஈவனாக வைப்போம், அப்படி வந்து இதில் வைக்கக்கூடாது. கொஞ்சம் நீங்கள் உள்ளே தள்ளியே வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி அலவுன்ஸ் கொடுத்துருப்போம். இப்போ 2 இன்ச் அலவுன்ஸ் கொடுத்தது பாருங்கள், ½ இன்ச்சாக குறைஞ்சிருச்சு. அதனால தான் நம்ம கண்டிப்பாக பஃப் பிடிச்சோம்னா 2 இன்ச் அலவுன்ஸ் தரணும். லைட்டாக பெண்டான மாதிரியும் நம்மளுக்கு இதில் வரும். அதனால் லைனிங் தான் இப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ கரெக்டாக லைனிங் வந்து இப்படி வச்சுட்டு 1/2 இன்ச் கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த 1/2 இன்ச்சில் அப்படியே ஸ்டிச் போட்டு வந்துடுங்க. உங்களுக்கு டிஃப்ரென்ஷியல் காட்டுறதுக்காக தான் நான் கலர் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். நீங்கள் வந்து சேம் லைனிங் போடுங்க. அவ்வளோதான். இப்போது எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒரிஜினல் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்தாச்சு. இப்போது இங்கே வந்து நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா, எப்போவுமே அந்த மாதிரி கட் போட்டுடலாம். கட் போட்டுட்டு இங்கே ஒரு ஸ்டிச் நம்ம அடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி அடிச்சுக்கலாம். லைனிங் வந்து ஒரே பக்கமாக திருப்பி இருக்கணும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்டிச் ஒன்று அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு இந்த பஃப்பை வந்து நம்ம அப்படியே இன்னொரு தையல் போட்டுடலாம். பாருங்கள், லைனிங் வந்து கன்ஃபார்மாக உள்ளே அழகாக இப்படி போயிடணும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டுறேன். கலரு க்ரீன் வந்து வெளியில் தெரியக்கூடாது. நீங்கள் ஒரு ஸ்டிச் எக்ஸ்ட்ரா போட்டாலே உங்களுக்கு கன்ஃபார்மாக அது உள்ளே வந்து கவர் ஆகிக்கும். இந்த பஃப் வந்து நல்லா இப்படி எடுத்து விட்டுட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் அப்படியே ஸ்டிச் போட்டுக்கலாம். பாருங்கள், இது நம்மளுக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதுக்கு அடுத்து வந்து இந்த பஃப்பு வந்து நம்ம லைனிங் எவ்வளோ இருக்கோ அதை கரெக்டாக ஆவரேஜ் பண்ணி இந்த டம்மி ஸ்டிச் நம்ம போட்டுக்கலாம். இங்கேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். இருக்கிறது அப்படியே நீங்கள் கரெக்டாக இப்படி கையில் நீவி விட்டு போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம குடைக்க வேண்டாம், அது இம்பார்ட்டண்டான விஷயம், அதையும் பார்த்துக்குங்க. பாடியில் நம்ம குடைச்சிக்கலாம், ஸ்லீவில் குடைக்க வேண்டியதில்லை. குடைக்கிறது மீன்ஸ் நம்ம ஷேப் எடுக்கிறது. இப்போது நம்ம அப்படியே இருக்கிற ஷேப்பு கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போது இதோட சென்டர் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், பஃப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எப்படி அழகாக. இப்போது இதில் நான் உங்களுக்கு லேஸ் வச்சு காட்டுறேன். ஃபினிஷிங்கில் கண்டிப்பாக ஒரு லேஸ் வச்சுக்கோங்க. இந்த லேஸ் வந்து ஒட்டி வைக்காமல் லைட்டாக தள்ளி வச்சிங்கன்னா கொஞ்சம் பைப்பிங் மாதிரி நம்மளுக்கு தெரியும். அதனால் நம்ம ஒரு லேஸ் வச்சுக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், சூப்பராக பஃப் ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பின்னாடி பார்த்தா நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும் நமக்கு லைனிங்கு. இது வந்து நல்லா வந்து நம்மளுக்கு புஸ் புஸ்ன்னு சூப்பராக ஸ்லீவ் நிற்கும். இப்போ நான் உங்களுக்கு வளைச்சி காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான். இந்த சென்டர் வந்து நம்ம கரெக்டாக பண்ணிக்கலாம். இப்போது இது வந்து புஃப்னு நம்மளுக்கு நிற்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, இந்த பஃப்பு ஆப்போசிட் திருப்பி இருக்கிறதால தான் பஃப்பில் இது ஒரு ஸ்டைலு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பை பாய்.